மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ் ஓப்பன் நடந்ததுமே நீங்க என்னெல்லாம் திங்க் பண்ணீங்க, என்னெல்லாம் மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க. நம்ம வீடியோல நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றைய தினத்தோட க்ளோஸ் இந்த இடத்துல இருக்கு. மார்க்கெட் நேத்து எஸ்டர்டே லோவுக்கு கீழ தான் க்ளோஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ஓப்பன் வந்து பாசிட்டிவ் ஓப்பன். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல எஸ்டர்டே ஹைக்குள்ள நமக்கு ஓப்பன் குடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஓப்பன் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நமக்கு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 23,880 லோ வந்துட்டு 23,856. அப்ப நேத்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 23,800 கட்டா இருந்தது. அப்போ இது நமக்கு எப்படி இந்த இடம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அந்த யோசிக்கிறதுக்கு நமக்கு இம்பாக்டட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் தேதியோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 350. இதுதான் செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் நமக்கு தொடங்குற இது. இதோட கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸை நீங்க பிடிக்கணும். அப்ப 23,100 இது பிளஸ் 350 மைனஸ் 350 அப்ப 23,450 அதே போக 22,750 இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணா 700 நியர் வரும். அப்ப 23,800 நேத்து சொல்லியிருந்தோம். இந்த 23,800 ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு. ஏன்னா 23,100ல மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 23,100 ஸ்ட்ரைக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல்டா இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்ட்ரென்சிக் வேல்யூவே கன்வெர்ட் ஆகிறது 23,800. அடுத்தது 24,000 மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ரூ. 212 அப்படிங்கிறது நமக்கு இருந்தாங்க. அப்ப நம்ம இது 200 கன்வெர்ட் பண்ணிட்டு 23,800 24,200 அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இது 400 பாயிண்டா குறைஞ்சதுன்னா 23,600. அப்ப நேத்து வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 23,800ல. அடுத்தது 23,800ல க்ளோஸ் ஆகும்போது அதே நமக்கு மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 210 ரொம்ப டிகே வந்து நமக்கு கம்மியா இருக்கு. இதுதான் தீட்டா வேல்யூவை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ 23,800ல இருந்து 24,000 23,600 அப்படின்னு பார்த்திருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேல முடிஞ்சிருக்கிறாங்க. கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷனுக்கு மேல மார்க்கெட்டை முடிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கால் செல்லர் பயந்தாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் என்னெல்லாம் டேட்டா முக்கியமா இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நீங்க எப்பவுமே ஒரு ஹிண்ட் எழுதணும். இந்த மாதிரி லவ் லெட்டர் மாற வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஹிண்ட் எழுதணும். இன்னைக்கு 10:30க்கே பாருங்க 24,000 கால் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா -5%. அப்போ இந்தியா விக்ஸ் மைனஸில் இருக்கு அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் பேஸோட தாக்கம் இல்லை அப்படிங்கிறது, அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக நியூஸ் பேஸ்ன்னு சொல்கிறேன். அப்போது செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல அவங்க பேனிக் இல்லை. அப்போ என்னன்னா செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவரிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். அதாவது இங்கே கரைவது எளிது கொடுப்பது கடினம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது ஐடிஎம் டு ஓடிஎம் கால், அதாவது 23,800 நம்ம ஐடிஎம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற கால் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சேம் பெர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ஓடிஎம் ஆப்ஷன் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல பெர்சன்டேஜ் இருக்கு. அப்போ அவங்களுடைய டைம் வேல்யூ, ஏன்னா உங்களுக்கு ஓடிஎம் காலில் இருக்கிறது ஃபுல்லாவே டைம் வேல்யூ, எக்ஸ்டென்சிக் வேல்யூ சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஹோப்ஃபுல் இல்லை. அப்ப 24,000க்கு மேல் சில நேரங்கள் நிலை பெற்று இருந்தால் ஓடிஎம் காலில் செல்லர் பயந்து கவர் செய்யும் வாய்ப்பு வரும்போதுதான் சந்தை வேகம் மேல் நோக்கி அமையும். இல்லையேல் சந்தை சைடுவே செல்லக்கூட வாய்ப்பு இருக்கலாம். நீங்க இடையில பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு மொமெண்டம் இல்லாம ஒரு சைடுவேக்கு இருந்ததுக்கு காரணம் என்னன்னா 24,000ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா அவங்க இது பண்றாங்க. அப்ப மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல டிகே நடக்குது. அப்ப அந்த டிகே நடக்கும்போது மார்க்கெட்ல மொமெண்டம் இருக்காது. அப்ப இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் பையரா நீங்க உள்ள போறீங்கன்னா உங்களை நோகடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கவரிங் இல்லையே, கவரிங் இருந்தா தானே அந்த வேகம் இருக்கும். அப்போ புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன நடந்தாங்க, அதோட ஹிண்ட் நமக்கு வேணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24,000 மார்க்கெட் 24,000க்கு மேல போயாச்சு. அப்ப இங்க பாருங்க 24,000 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராடல் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அங்கதான் பில்டப் ஆயிருந்தது. இங்க ஏடி மீட்டிங் பிலோ 155, டிகே வந்துட்டு 20%. ஏன்னா கிட்டத்தட்ட நேற்று வந்து 195 ரூபாய் இருந்தது, 155 அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. அப்போ 40 பாயிண்ட் நமக்கு டிகே, அதான் 20%. 24,000 புட் ட்ரேடட் லோயஸ்ட் லோ, அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா லோயஸ்ட் லோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 24,000 கால் வந்து எஸ்டர்டே ஹை 197, அதற்கு முந்தைய நாள் வந்து 230. அப்போ இது ரெண்டுமே வரல. அப்போ இந்த என்ன எடுத்துன்னா மார்க்கெட் இந்தியா விக்ஸ் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு கால் செல்லர் பேனிக்கே ஆகலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு.
அப்போ புட் செல்லர் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க கவர் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதுல தான் கேமே இருக்கு. அப்ப மார்க்கெட் வந்து சடனா வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு டவுன் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல பாருங்க 24,000 கால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் இருக்கும் வரை 24,000 புட் 200க்கு மேல் நிலை பெறாத வரை சந்தை 24,000த்திற்கு மேலே இருக்க விரும்புவார்கள் அப்படிங்கிற ஒரு பதிவு நம்ம கொடுத்திருந்தோம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஆப்ரேட்டிங் அப்படிங்கிறது பல வகையில நீங்க பார்த்திருப்பீங்க. சடன் ஃபால் அப்படிங்கிறது 2, 3 இடத்துல மார்க்கெட் வந்தது. மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் குடுத்துட்டு, மார்க்கெட்டோட மொமெண்டம் பாருங்க. இந்த இடத்துல 924,000 கட்ட மார்க்கெட் வந்ததுமே, சடனா 23,900 கட்ட ஒரு 100 பாயிண்ட் ஃபால் வந்தாங்க. திருப்பி உடனே அப்படியே ஒரு ஏற்றம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சைட்வே. திருப்பி மார்க்கெட் வந்துட்டு ஒரு 2 மணிக்கு வந்துட்டு இந்த ஃபால் வராங்க. திருப்பி அதே மாரி ஏற்றம் குடுக்குறாங்க. இந்த 2மே நல்ல ஒரு ஆப்பரேட்டட் நடந்த இடங்கள். இந்த ஆப்பரேட்டர் நடந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சடனா நீங்க வந்து ஒரு புட் ஆப்ஷன்ஸோ இல்ல கால் செல்லோ பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல புக் பண்ணா தான் உண்டு. அந்த இல்லன்னா அதுக்கு அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் வேற. ஸோ இதையும் நீங்க வந்துட்டு இந்த இடத்துல நீங்க எல்லாம் என்ன முடிவு எடுத்திருந்தீங்க அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ணுங்க. அடுத்தது 23,800 நமக்கு பேஸ்டு நம்ம வந்து அதுதான் வொர்க் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பேஸ்ல. அப்ப இங்க நம்ம வந்துட்டு அதுக்கு உண்டான ஸ்கிரீன்ஷாட்ட நம்ம குடுத்திருந்தோம். 23,800 கால் புட் ஆடட் பிரீமியம் ரூ. 390, ஏடிஎம் மீட் 194. நமக்கு 23,800 கால் ரூ. 277 இருக்காங்க. புட் ரூ. 70 இருக்காங்க. டோட்டல் பிரீமியம் 347. அப்ப 43 நெகட்டிவ் இருக்காங்க. ஆனால் சந்தை கால் செல்லர் பேனிக் பிளேஸ் அருகில் நீண்ட நேரம் வியாபாரம் நடக்குது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு 23,800 ஸ்ட்ராடல் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் பேனிக் வரல. அப்ப பேனிக் வரலன்னா இந்த 400னா அப்ப 23,800 பிளஸ் இந்த 400 ஆட் பண்ணா நமக்கு 24,200. அப்ப இது 24,200 போகக்கூடிய இடத்துல மார்க்கெட் இல்ல. இப்ப முடியும்போது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் சிந்தெடிக் ஃபியூச்சர். நமக்கு பாருங்க 23,800 காலோட நேத்தத்துல 151. ஸோ அத பேஸ் பண்ணி தான் 23,950 போட்டிருந்தோம். இன்னைக்கு அதிக நேரம் மார்க்கெட் அந்த இடத்துல தான் ட்ரேட் நடந்திருக்காங்க. 24,000க்கு மேல கால் செல்லர் பேனிக் பிளேஸ்ல இருந்து மார்க்கெட்ல வந்துட்டு கால் செல்லர் பேனிக் ஆயி கவர் பண்ணல. இந்த இடம் மிக முக்கியம். இந்த இடம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருந்திருந்தா மார்க்கெட் இன்னைக்கு 24,200ல ஈஸியா ஸ்பீடா போயிருப்பாங்க. அப்ப இந்தியா விக்ஸும் நமக்கு டிகேவும் இருந்தது. அந்த இடத்துல வந்து கால் செல்லர பேனிக் ஆகாம பண்ணிட்டாங்க. ஸோ இதையும் நீங்க பார்க்கணும். 23,800 இதோட ஆடட் பிரீமியம் பாருங்க. நேத்து வந்துட்டு நமக்கு 192, 195னா ரூ. 390. இப்ப மார்க்கெட் க்ளோசிங் கிடைச்சாச்சு. 307 பிளஸ் 60. அப்ப எவ்வளவு வருது? 367. அப்ப கிட்டத்தட்ட ரூ. 23 நமக்கு டிஃபரண்ட் இருக்கு. அப்போ நாளைய தினம் இந்த ஆட் பண்ணி இந்த 390க்கு மேல நாளைய தினம் சந்தை விடுமுறை அப்படின்னு சொல்லிடாதீங்க. அடுத்த வர்த்தகத்துல. ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் நமக்கு வர்த்தக நாட்கள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம 390 அப்படிங்கிறத 23,800 பேஸ் பண்ணா தான் மார்க்கெட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 24,200 அடைய முடியும். அப்ப இதை உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டும். அடுத்தது நம்ம சொல்லியிருந்தோம் 24,000 இந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு 302 மைனஸ் 106 அப்படின்னு கொடுத்துட்டு அப்ப இதை லெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 196 அப்படிங்கிறது வரும். இந்த 196க்கு கீழே 24,000 புட் இருந்தாலே மார்க்கெட் வந்து 23,800 தான் நேற்று க்ளோஸ். அப்ப அந்த க்ளோசிங்கை அவங்க விட்டுட்டு வெளியில வர்றாங்க. இதுவரை என்ன ஆகும்னா மார்க்கெட்டை வந்து அதை லோவா பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சக்தி இருந்தது அவங்களுக்கு. அப்ப 24,000 புட் 196க்கு கீழே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டை மீண்டும் 23,800க்குள்ள வரக்கூடிய இடத்த அவங்க ஃபர்ஸ்ட் விடுறாங்க, அந்த நம்பிக்கையை விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு முடியுது. அப்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதுக்கு நமக்கு இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை நீங்க உள்ள பார்க்கணும். இது 23,800ஓடது.
23,800ல காமன் ஏரியா 260. இந்த 260க்கு மேல பாருங்க என்ன மாற பண்ணியிருக்காங்கன்ட்டு, ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதே மாரி இந்த 235ம் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 23,800. அடுத்தது 24,000. ஏன்னா அதுதான் அதிகமான ஸ்ட்ராடல் மார்க்கெட்ல இன்னைக்கு இருந்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல. இன்னைக்கு கால் பையர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல அவங்களுக்கு ஃபேவரா தான் இருந்தது. ஆனா அந்த ஃபேவர் அவங்க பயப்படுற அளவுக்கு இல்லாதனால ட்ரேட் பண்றவங்களுக்கு அதிகமான ஸ்டாப் லாஸஸ், அதிகமான என்ன சொல்றது, டிகேவோட போகும்போது நெடுநேரம் மார்க்கெட்ட அவங்க யோசிக்க வேண்டிய இடத்திலேயே அவங்க இருந்துட்டாங்க. ஸோ அதையும் நீங்க கவனிக்கணும். இந்த விஷயத்துல 24,000ங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர். அத தாண்டாம பார்த்தீங்க அப்படின்னா, தாண்டியும் அந்த இம்பாக்டர் கால் செல்லருக்கு அந்த பேனிக் சிச்சுவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரல. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்குது. இந்த பாசிட்டிவ் ஓப்பனுக்கு மேல இருந்தாலே கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னா, கால் செல்லர் பேனிக் ஆகறதுக்குண்டான சிச்சுவேஷனுக்குள்ள உள்ள போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு புட் ஆப்ஷன்ஸ் டிகே அதிகமா இருந்தது. கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல இங்க இல்ல அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. இப்போ மார்க்கெட் வந்துட்டு முடிவுற்றிருக்கிற இடம் வந்துட்டு 24,050. ரூ. 140. நேத்து ரூ. 195 இருந்தது. ரூ. 140. இன்னும் பிரீமியம் வந்துட்டு அதிகமா தான் இருக்கு. இது என்ன ஆகுதுன்னா, ஓடிஎம் ஆப்ஷனே இன்னும் ஆக்டிவ் மோட்ல இருக்கு அப்படிங்கிறதா தெரியுது. ஆனா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனாலும் அந்த கால் செல்லர் வந்து எஸ்டர்டே ஹை, அதாவது மார்க்கெட் வேணா எஸ்டர்டே ஹை கட் ஆயிருக்கலாம். ஆனா கால் செல்லர்ஸ் வந்துட்டு அந்த இது பண்ணல. அப்போ 24,000 மார்க்கெட் நல்ல கேப் அப் நடந்தது இல்லைங்க இந்த இடத்துல. டேவ் காமிக்கிறேன். இந்த கேப் அப் நடந்த அன்னைக்கு 24,000 கால் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 230 ஹை வச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க அதையே கடக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மார்க்கெட்ல வந்துட்டு அவங்களும் அதை பேஸ் பண்ணல, நேற்றைய ஹையும் கூட அவங்க கிராஸ் பண்ணல. 24,000. ஓகே. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்துட்டு 24,050. இது இந்த ரூ. 142 இருக்குங்களா, நம்ம இது ஏடி மீட்டிங் பாயிண்ட்னு சொல்றோமா, என்னன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். ஏடிஎம் ஆப்ஷனும் ஓடிஎம் ஆப்ஷனும் 0 ஆகணும். இதுதான் விதி. அப்ப இந்த இதை வந்து ஏடிஎம் நம்ம கன்சிடர் பண்றோம். சேம் ஸ்ட்ரைக்ல கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எந்த விலையில் சேமா இருக்கிறாங்களோ அந்த இடம் தான் நமக்கு ஏடிஎம் ஃபியூச்சர் அங்க இருக்குன்னு அர்த்தம், வீக்லி ஃபியூச்சர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டும் நமக்கு ஃபியூச்சர் அந்த ஏப்ரல் 13 கான்ட்ராக்ட் 0 ஆயிடுச்சு. அந்த கேப் வந்து 0 ஆயிடுச்சு. அப்ப இந்த 24,050ஓட ஆக்சுவல் வேல்யூ பார்த்தா 0. அப்ப 0 மதிப்பு இருக்கிற பொருள் ரூ. 142 இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு 24,050 காலுக்கோ அல்லது புட்டுக்கோ இந்த ரூ. 140 வேல்யூ வேணும் அப்படின்னா மார்க்கெட் 24,200 அல்லது 23,900 இந்த ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல போய் இருக்கணும். அதனால தான் நம்ம இதுக்கு கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ்னு வச்சிருக்கோம். அப்ப இந்த இரண்டுக்கும் உட்பட்டு சந்தை இருக்கிற ஒரு வால்டைலாவும் அதற்கப்புறம் ஒரு டைரக்ஷன் மூவ் எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர்ஸ்ல யாரு டிகே நல்லா நடந்திருக்காங்களோ அவங்க சைடு ப்ராஃபிட் புக் பண்ணா ஜாக்பாட்டா மாறும். அப்ப இந்த இடங்கள்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம பார்க்கணும். அப்ப அந்த இடம் என்ன அப்படின்னா இந்த 24,200 23,900 இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணா நமக்கு ஒரு ரூ. 300 வந்துடும். அந்த 300 பண்ணா 24,350. இதுல இருந்து அந்த 350 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 23,700. அப்ப இந்த 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 இடத்துல மார்க்கெட் வந்து இம்பாக்டட கிரியேட் பண்ணும். அப்ப இதுல எஸ்டர்டே ஹைலோவையும் நீங்க இம்பாக்ட் பண்ணி அதை படி பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் எப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அப்ப இந்த லோ பாயிண்ட்ல 87 127 கால் லோ வந்து 87, புட்டோட லோ வந்துட்டு 127. ஸோ இதை பேஸ் பண்ணணும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன சொல்றாங்க, அதிகமான வர்த்தகம் நடைபெற்றது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதுல 24,000 கால் புட்டு தான் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. அப்ப 24,000த்துல ஒரு ஸ்ட்ரேடல் இருக்கிறதுனால மார்க்கெட்டை 24,000 மைய புள்ளியை வச்சு தான் மார்க்கெட் வந்து ஒர்க் பண்ண போறாங்க. அப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷன் மாறணும் அப்படின்னா 24,000 கால் புட்டோட, எந்த புட்டோட, 24,000 புட்டோட ஹை
அண்டு எஸ்டர்டே ஹை அதுக்கு மேல இருந்தா இந்த கால் செல்லர் பயங்கரமா பயந்து மார்க்கெட்டை மேல கொண்டு போக பார்ப்பாங்க. இல்லைன்னா 24,000 புட் வந்துட்டு காலுடைய ஹை மற்றும் எஸ்டர்டே ஹை அதுக்கு மேல இருந்துட்டாங்க அப்படின்னா புட் டைரக்ஷன் கையில் எடுக்க போகுது. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலா படி மார்க்கெட் நாளைக்கு எப்படி நாளைக்குன்னா அடுத்த வர்த்தகம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதை பார்த்து நீங்க அதற்குண்டான ஹிண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட மொமெண்டம் ஆகும். ஆப்ஷன்ஸ் பையரா இருக்கிறீங்கன்னா டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏத்த ஒரு சிம்டம்ஸ் ட்ரேட் கிடைக்கும்போது அதுக்கு ரெண்டான ரிஸ்க் ரிவார்டை வச்சு ட்ரேட் பண்றதுக்கு பாருங்க. இந்த மாதிரி இந்தியா விக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் அண்ட் மார்க்கெட்ல வந்துட்டு டிகே ரெண்டு சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய முதலீடை கொடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் ரிவார்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களை நோகடிச்சு தான், அதாவது ஆப்ஷன் பையரா இருந்தீங்கன்னா நோகடிச்சு தான் இது பண்ணும். இது நீங்க இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.